லைஃப்பில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லும் போது அதுதானாங்க உண்மையான ஹாப்பினஸ். ரொம்ப வருஷம் கழித்து சென்னையில் என்னோடய ஊரில் ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் ஈவெண்ட் பண்ண போகிறேன். அதுவும் நம்ம மயிலாப்பூர் சிட்டி சென்டர் உள்ளே வந்ததும் செட்டப்லாம் இப்படி தாங்க இருந்துச்சு. போன உடனே ஈவெண்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதாங்க என்னோடய கோஹோஸ்ட். ஆக்சுவலாக இது என்ன ஈவெண்ட்டுன்னு எல்லாரும் யோசிப்பீங்க. முதல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய ஃப்ரெண்ட் விஜய் இவங்க ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்டேட் ஷோ அவார்ட் ப்ரெசன்ஸ் தமிழ்நாடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அவார்ட் 2025 தாங்க இது. ஆக்சுவலாக நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற விமன் என்டர்பிரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் தான் இது. இதில் எனக்கு எம்சிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய்க்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சொல்லிவிட்டு, ஆக்சுவலாக இது வந்து 2 days ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் டே அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஆனால் எனக்கு செகண்ட் டேக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும் அவங்களோட பிராண்டை அதர் என்டர்பிரினர்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுற இன்னொரு சான்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த தமிழ்நாடு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அவார்ட் 2025க்கு சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர்ஸ் அண்ட் எல்லா கேட்டகரி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ஈவெண்ட்டோட சீஃப் கெஸ்ட் டாக்டர் நந்தகுமார் IRS அவங்க தான் வந்து ஹானர் பண்ணார். அட் லாஸ்ட் ஒரு ப்ரவுட் மூமெண்ட். என்னோட ஊரில் ஃபர்ஸ்ட் ஷோ ஆஸ் எ MC, அதில் ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. அதுவும் இந்த ப்ரவுட் பர்சன் கையால். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ ஃபைனலி எண்டிங் ரொம்பவே கிராண்டாக ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு.